Revelation 7th chapter verse 1 to 17. வெளிப்படுத்தல் சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 1 முதல் 17 வசனம் வரை. வசனம் 1. இவைகளுக்கு பின்பு பூமியில் 4 திசைகளிலும் 4 தூதர்கள் என்று பூமியில் மேலாவது சமுத்திரத்தில் மேலாவது ஒரு மரத்தின் மேலாவது காற்று அடியாதபடிக்கு பூமியின் 4 காற்றுகளையும் பிடித்து இருக்க கண்டேன். And after those things, and I saw 4 angels, and standing at the 4 corner of the earth, and holding the 4 winds of the earth, that the winds should not blow, and the earth, nor and the sea, nor and any trees. வசனம் 2. ஜீவனுள்ள தேவனுடைய முத்திரை கோலையுடைய வேறொரு தூதன் சூரியன் உதித்து இருந்த திசையிலிருந்து ஏறி வர கண்டேன். அவன் பூமியையும் சமுத்திரத்தையும் சேதப்படுத்துவதற்கு அதிகாரம் பெற்ற அந்த 4 தூதர்களையும் நோக்கி, And I saw another angel and ascending from this earth, having the shield of the living God, and he carried with a loud voice to the 4 angels, to the whom it wasn't given to the earth, the earth and the sea. வசனம் 3. நாம் நமது தேவனுடைய ஊழியக்காரரின் நெற்றிகளில் முத்திரை போட்டு தீரும் அளவு பூமியையும் சமுத்திரத்தையும் மரங்களையும் சேதப்படுத்தாதிருங்கள் என்று மகா சத்தம் விட்டு கூப்பிட்டான். Saying, hurt and not the earth nature, the sea, near the trees, till we have the sealed the servants of your gods in the foreheads. வசனம் 4. முத்திரை போடப்பட்டவர்களின் தொகை சொல்ல கேட்டேன். இஸ்ரவேல் புத்திரர்களுடைய சகல கோத்திரங்களிலும் முத்திரை போடப்பட்டவர்கள் 144,000 பேர். And he heard and this number of them which were and sealed, and there is were sealed 144,000 of all the tribes of the children of Israel. வசனம் 5. யூதா கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 11,000. ரூபன் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 11,000. காத் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 11,000. Of the tribe of the Judah were and sealed 12,000. 12,000. யூதா கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. ரூபன் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. காத் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. Half the tribe of the Judah were and sealed and 12,000. Half the tribe of the Reuben were and sealed and 12,000. Half the tribe of the Gad were sealed and 12,000. வசனம் 6. அசார் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. அப்தலி கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. மனாசே கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. Have the tribe of the Azar were and sealed and 12,000. Have the tribe of the Naphtali were of the sealed and 12,000. Have the tribe of the Manasseh were sealed and 12,000. வசனம் 7. சிமியோன் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. லேவி கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. இசக்கார் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. Have the tribe of the Simeon were and sealed 12,000. வசனம் 7. சிமியோன் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. லேவி கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. இசக்கார் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000 பேர். 12,000. Have the tribe of the Simeon were and sealed and 12,000. Have the tribe of the Levi were and sealed and 12,000. Have the tribe of the Issachar were and sealed and 12,000. வசனம் 8. செபுலோன் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. யோசேப்பு கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000.
வசனம் 8. செபுலோன் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. யோசேப்பு கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. பெஞ்சமின் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. Half the tribe of the Zebulun were and sealed and 12,000. Half the tribe of the Joseph were and sealed and 12,000. Half the tribe of the Benjamin were sealed and 12,000. வசனம் 9. இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ சகல ஜனங்களிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரர்களும் இருந்து வந்து ஒருவனும் எண்ணக்கூடாதமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளிலே குருத்தோலை பிடித்து சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். After this and be here and in low and great and multitude and which no man clothed and man clothed, member of all the nations and kindreds and people and the tongues stand before the throne and before the lamps, clothed with and white and rebus, and the plumes in their hands. வசனம் 10. அவர்கள் மகா சத்தமிட்டு ரட்சிப்பின் மகிமை சிங்காசனத்தின் மேலே வீற்றிருக்கிற எங்கள் தேவனுக்கு ஆட்டுக்குட்டியானவருக்கும் உண்டாவதாக என்று ஆர்ப்பரித்தார்கள். And carried with a loud voice, saying and salvations to you are the God, which and Satan upon the throne one and unto the lamp. வசனம் 11. தூதர்கள் யாவும் சிங்காசனத்தை மூப்பர்கள் ஆயும் 4 ஜீவன்களையும் சூழ நின்று சிங்காசனத்திற்கு முன்பாக முகம் குப்பர விழுந்து தேவனை தொழுது கொண்டு, and all the angels and stood and round about their one and about the elders and the 4 beasts and fall before their one of their and face and worshipped and God. வசனம் 12. ஆமேன். எங்கள் தேவனுக்கு துதியும் மகிமையும் ஞானமும் ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் பலனும் சதா காலங்களில் உண்டாவதாக. ஆமேன் என்றார்கள். Saying Amen, blessing and the glory and the wisdom and the thanksgiving and the honor and the power and might be unto your God for the ever and ever. Amen. வசனம் 13. அப்பொழுது மூப்பர்களின் ஒருவன் என்னை நோக்கி, வெள்ளை அங்கிகளை தரித்திருக்கிற இவர்கள் யார், எங்கே இருந்து வந்தார்கள் என்று கேட்டேன். And once of the elder and answered, saying unto me, what and are these which and are the here in white robes, and whence come they? வசனம் 14. அதற்கு நான், ஆண்டவனே, அது உமக்கு தெரியும் என்றேன். அப்பொழுது தேவன், இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தார்கள், இவர்கள் தங்கள் அங்கிகளையும் ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்திலே தேய்த்து வெளுத்தவர்கள். And I said unto him, and Sir, thou and canvassed, and he said to me, thus aren't they which and come out of the great and tribulations, and have the washed their and ribs, and made and them and within this blood of the lamp. வசனம் 15. ஆனபடியால் இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இருந்து இரவும் பகலும் அவருடைய ஆலயத்திலே அவரை சேவித்தார்கள். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர் இவர்களுக்குள்ளே வாசமா இருப்பார். Therefore are they before their one of the God, and serve him day and night is a lamp, and eat that and setteth, and that their one shall among them. வசனம் 16. இவர்கள் இனி பசி அடைவதும் இல்லை, இனி தாகம் அடைவதும் இல்லை, வெயிலாவது உஷ்ணமாவது இவர்கள் மேல் படுவதும் இல்லை. They shall and hunger and more, and never thirst any more, and never shall and the sunlight and them near any her. வசனம் 17. சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவர் இவர்களை மேய்த்து இவர்கள் ஜீவன் தண்ணீருக்குள் ஊற்றுகள் அண்டைக்கும் நடத்துவார். தேவன் தாமே இவர்களுடைய கண்ணீரை யாவையும் துடைப்பார் என்றான். For the lamp which is in the midst
have their one shall and feed them, and the shall and lead and them unto the living fountains of the waters, and the God shall weep away all tears from their eyes. Friends,